ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன சமையலோ? நான் உங்க ஷெஃப் அலெக்ஸ். இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் உப்புமா செய்ய போறோம். அது குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இது தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். பீர்க்கங்காய் உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: சிறிதாக நறுக்கிய பீர்க்கங்காய் 1, பீர்க்கங்காய் தோல் 1 கப், வறுத்த ரவை 1 கப், புதினா இலை 1 கைப்பிடி அளவு, மல்லி இலை 1 கைப்பிடி அளவு, கருவேப்பிள்ளை அரை கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 4, சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 1, சிறிதாக நறுக்கிய இஞ்சி 1 துண்டு, வறுத்த முந்திரி பருப்பு சிறிதளவு, ஏலக்காய் சிறிதளவு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன், கடுகு சிறிதளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பீர்க்கங்காய் உப்புமா செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும், நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதா. இந்த பீர்க்கங்காய் ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா பேர் சொல்லி அழைக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பீர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பீரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல பீர்க்கங்கான்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பாஞ்ச் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த பீர்க்கங்காய் எங்க விளைய வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஜிப்சியன்ஸ் தான் என்ன செஞ்சாங்கன்னா முதல்ல இதை பயிரிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம யூரோப்பியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதை அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா, அதை ஈஜிப்ட் வெள்ளரிக்கா, அதாவது இஜிப்சியன் குக்கும்பர் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் விட்டாங்க. இதை விட இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரோமுக்கு போயிருந்தேன். ரோமில் பார்த்தீங்கன்னா அது என்னன்னா, இந்த பீர்க்கங்காய் நல்லா காய வச்சு அந்த சர்ச்சஸ் இருக்குல்லையா, அந்த தேவாலயங்கள்லாம் தரையில் இதை போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த பீர்க்கங்காயோட தோலை காய வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சு அதையும் தண்ணியாக குடித்தா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த பீர்க்கங்காய் வச்சு தான் இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காய் உப்புமா செய்ய போகிறோம். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, புதினா இலை, இதில் தண்டு இருந்தாலும் பரவாயில்ல, மல்லி இலை, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், கருவேப்பிலை, பீர்க்கங்காவுடைய தோலை என்ன செஞ்சுருக்கேன்னா நல்லா சீவி எடுத்திருக்கேன். இந்த தோலையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா இதில் சேர்த்துடலாம். பீர்க்கங்காவுடைய தோலை சீவிட்டு அதில் சதை இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த பீர்க்கங்காய், அந்த தோல் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி பேஸ்டா எடுத்தாச்சு. இதை எடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் நல்லா சூடாயாச்சு. இதில் நல்லா மணத்துக்கு தேவையான அளவு நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் நல்லா நெய்யை விட்டுடலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெய் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அளவு நம்ம அந்த உப்புமா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த நெய் மெல்ட் ஆயாச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துடலாம். அந்த எண்ணெயும் அந்த நெய்யும் மெல்ட் ஆனதுக்கு பிறகு, நல்லா சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு அதையும் சேர்த்தாச்சு. இதில் ஏலக்காய், மணத்துக்கு தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்துடலாம். கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் இதில் சேர்த்துடலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவை என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் நீல நிலமாகவே வெட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா சின்னதாக வெட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த சின்ன பிள்ளைங்க சாப்பிடும் போது அது உரப்பு தெரியும். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு காரம் பிடிக்கல அப்படின்னா என்ன செய்யலாம்னா அந்த பச்சை மிளகாவை தூர எடுத்துடலாம். இதோட கொஞ்சம் இஞ்சி, அந்த இஞ்சியோட பச்சை வாடை போயிடுச்சு. இதில் நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது சீக்கிரம் வேகும். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த வெங்காயம் சீக்கிரம் குக்காக ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் உப்பையும் சேர்த்தாச்சு. இதை ஒரு
2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த வெங்காயம் வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி நீ வந்து வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை தேவைப்படலைன்னா வேண்டாம். இல்லை கொஞ்சம் மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் அந்த பீர்க்கங்காயை வந்து தோல் பகுதியை சீவிட்டு இதில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் சேர்த்துடலாம். பீர்க்கங்காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து நீங்கள் சட்னி செய்யலாம். இதில் வந்து பீர்க்கங்காய் என்ன செய்யலாம்னா கொஞ்சம் தயிர் விட்டு அதில் நல்லா அடித்து அதை குடிச்சிங்கன்னா உடம்புக்கு வந்து நல்லா கூலாக இருக்கும். இந்த சூடான காலத்தில் நீங்கள் அப்படி செஞ்சு பார்த்தா அதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பீர்க்கங்காயை சேர்த்தாச்சு. இது வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பீர்க்கங்காய் வந்து வதங்கிட்டு இருக்கு. இதில் கலருக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா. இது வந்து ஏன் வந்து நம்ம புதினா மல்லி இலை இதெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு நல்ல மனம் கொடுக்கும். இதை சேர்க்கும் போது என்ன ஆகுனா கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கிற டைமில் அதே நேரத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்த உடனே இப்போ நீங்கள் வந்து வெள்ளை உப்புமா வச்சிங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இது நேரத்தில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு மனத்துக்கும் அந்த அட்ராக்ட் பண்ணதுக்காண்டியும் நான் வந்து இங்கே இந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். இது வந்து 1 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா அந்த பச்சை வாடை போகணும். அதனால 1 நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ரவை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதனால 1க்கு 2 தண்ணி வந்து எடுக்கணும். இப்போ இதை வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா அந்த அரைச்சதுக்கு அப்புறம் அந்த மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதனால இதில் கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துலாம். எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. 1 2 கப் தண்ணியை விட்டாச்சு. இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா என்ன ஆச்சுன்னா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. வறுத்த ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரவை வந்து வறுக்காமல் இருந்துச்சுன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நேரத்தில் நார்மலாக ஈஜிப்ட்லலாம் போனீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா கூஸ் கூஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, சிமிலர் டு ரவை. அதையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரே இடத்துல போடாமல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகுனா ஈக்குவலாக சிலவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரே இடத்துல தட்டிட்டு கிண்டுவாங்க. அது வந்து சில இது வேகாது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணியே நீங்கள் போட்டுட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு லைட் க்ரீனிஷ் கலர் வரும்போது ஒரு செமையாக இருக்குங்க. அதே நேரத்தில் பீர்க்கங்காய் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போது நல்லா என்ன செய்யுங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பராக ஒரு க்ரீன் கலரில் ஒரு செமையான நம்ம பீர்க்கங்காய் உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் என்ன செய்யப்படுறோம்னா கடைசியில் நெய் லைட்டாக அப்படியே நெய்யை மேலே சேர்த்துலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பை வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்த உடனே சாப்பிட தோணணும், அது மாதிரி இருக்கணுங்க. அதுதான் வந்து நம்ம வந்து என்னைக்கு வந்து சமைக்கும் போது எப்படின்னா பாசத்தோட சமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்குமே சாப்பாடு சூப்பராக வரும். அதனால் இப்போ என்ன செய்யலாம்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். இதை வந்து நார்மலாக எதோட சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குருமா வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குருமாக்கும் ஒரு சிக்கன் குருமாக்கும் இதுக்கும் செமையாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா நார்மலாக வெஜிடபிள் குருமா வச்சு இதை சாப்பிட்டீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்.
பீர்க்கங்காய் உப்புமா செய்முறை. கிளாஸ் பவுல்ல புதினா, மல்லி இலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பீர்க்கங்காய் தோல், சிறிதாக நறுக்கிய பீர்க்கங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துடலாம். பிறகு ஒரு பேன் நல்லா சூடானதுக்கு பிறகு நெய்யையும் சேர்த்து பிறகு எண்ணெயை விட்டுட்டு கடுகு, உளுந்த பருப்பையும் சேர்த்து ஏலக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அந்த பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயத்தையும் சேர்த்து 3ல இருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அதோட வத்தல் பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்து பிறகு சிறிதாக நறுக்கி வச்சிருக்கிற பீர்க்கங்காயும் சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்டையும் அந்த பேஸ்டோட தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க. அளந்து வச்சிருக்கிற அந்த ரவையும் சேர்த்து அது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதை நல்லா கிளறி எடுத்துருங்க. இப்போ சூப்பரான ஒரு சுவையான பீர்க்கங்காய் உப்புமா தயார்.